பிரீத்தி, நீங்க யோகா பண்ணுவீங்களா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? இல்ல பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். டைம் இல்ல. நம்ம ஆபீஸ்க்கு காலை 7 மணிக்கு இப்ப ஷோக்கு வந்துட்டோம்ல. டைம் இல்லையா, அதனால பண்ணல. ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு பாப்பா நோண்டி நோண்டி கேட்காத பப்ளிக். ஓகே, இப்போ நான் வந்து நம்மளுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட் தான் நான் இப்போ சொல்ல போறேன். சொல்லுங்க. யோகா பண்ணாத பெண்களை விட பண்ற பெண்களுக்கு தான் வந்து யோகா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நியூயார்க்ல ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா பண்ற பெண்களுக்கு வந்து பிசிக்கலாவும் சைக்காலஜிக்கலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அவங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம பிசிக்கலி மென்டலி எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், யோகா பண்ணணும். ஸோ நீங்க சொன்னதால நான் இன்னைக்கே வீட்டில் போய் யோகா பண்றேன். இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகள் இருக்க மருத்துவ குணங்களை சொல்றதுக்காக நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து முகத்தில் வந்து காயாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா முகம் பூரா கட்டி கட்டியாக இருக்கும், பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். அந்த முகத்தில் வந்து கட்டி கட்டியாக இருக்கிறத கரைக்கிறதுக்கான மருத்துவம். முகம் வந்து காய் காய்ச்சி போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா முகப்பருவை பிடிச்சி கிள்ளி 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 அந்த தோலில் எல்லாம் வீங்க வச்சு அந்த இடம் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்து சரியாக வராது. இந்த முகப்பருவு அதிகமாக வருது ஏன் காரணம்? மலச்சிக்கல் இருக்கிறதால வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வயசில் அது வரும். அந்த 16லேருந்து ஒரு 22 வயசுக்குள்ளே அந்த முகப்பருவு வரும். முகப்பருவு வரலை அப்படின்லாம் கிடையாது, வரும். ஏன் வருது? அது வந்து அந்த வயசுக்கு தக்கன வரும். ஆசைகள் அதிகமாக இருக்கிறதால வரும். அதனால தான் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தணும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா அதெல்லாம் வராது. ஏன்னா வந்து காய் காய்ச்சி போய் பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். அது வந்து கிருமிகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கும். கிருமிகள் அதிகமாக நிறைஞ்சிருக்காது, அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதை வந்து கரைக்கவே முடியாது. என்னென்ன போட்டாலும் சொல்லுவாங்க இந்த பள்ளங்களை மேவ முடியல, என்னென்ன சோப்பு போட்டாலும் இது முகம் வந்து இப்படியாக தான் இருக்குது, பாறையில் தேய்ச்சா மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அந்த முகத்தை வந்து சரி செய்கிறதுக்கு விராலி இலை எந்த கட்டிகளையும் கரைக்கக்கூடியது. முகக்கட்டிகளை கரைக்கிறதுக்கு விராலி இலையை பயன்படுத்துகிறோம். விராலி இலையை பயன்படுத்தும் முகத்தில் உள்ள கட்டிகள் கரைய ஆரம்பிச்சிடும். முகக்கட்டிகள் கரையும் போது முகம் வந்து கண்டிப்பாக அழகு கிடைக்கும். அதோடு சேர்ந்து வேப்பலையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முகத்தில் உள்ள கிருமிகள் வெளியாக முகம் வந்து தோல் நல்ல மென்மையாக இருக்கும். முரட்டுத்தனமாக இருந்த தோலை வந்து கட்டியே கரைக்கிறோம். கட்டியே கரைச்சதுக்கப்புறம் இது வந்து மென்மையாக்கக்கூடியது. இதோடு சேர்ந்து நம்ம மஞ்சளையும் வேப்பலையும் அரைச்சி முகத்தில் போட்டாலே மறுநாள் காலையில் அவ்வளோ அழகாக இருக்கும் முகம். இது நிறைய பேருக்கு தெரியாது. முகத்தினுடைய அழகை கூட்டுறதுக்கு மஞ்சள் வேப்பலை அரைச்சி முகத்தில் இரவில் தடவி காலையில் கழுவிட்டு வந்தோன்னா முகப்பருவு ஒரே நாளில் காலையில் சரியாகும். இது யாருமே செய்கிறது கிடையாது. அதோடு சேர்த்து கசகசா, இந்த பள்ளம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதால அந்த பள்ளத்தை மேவுறதுக்கு இந்த கசகசா, அந்த உள்ள சதைகளை வளர்க்குறதுக்கு இந்த கசகசாவை பயன்படுத்தணும். அதோடு சேர்த்து நம்ம எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தும் போது அந்த பள்ளங்களில் வந்து ரணத்தை உண்டு பண்ணும். புண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்கள் புண்ணில் வந்து சதை வளர ஆரம்பிச்சு, சதை வளரும்போது முகம் வந்து அழகாக ஆரம்பிச்சிடும். அந்த பள்ளங்களை மேவுறதுக்கு, அந்த பள்ளத்தில் வந்து புண்களை உண்டாக்குறதுக்கு தான் இந்த எலுமிச்சம்பழ சாறு. அந்த சாறு போய் படும்போது அந்த இடம் கொஞ்சம் லேசாக ரணமானதும் அந்த இடத்துல சதை வளர்ந்து வழுவழுன்னு மொத்த முகமும் வழுவழுப்பாகிறதுக்கு நம்ம ஆட்டுப்பாலை பயன்படுத்துகிறோம். ஆட்டுப்பாலை பயன்படுத்தும் போது முகம் அழகு கூடும். நிறைய பேருக்கு தெரியாது. ஆட்டுப்பாலை தலையில் தேய்ச்சிட்டு வந்தால் முடியே கொட்டாது. முடி வந்து வளருமே தவிர கொட்டாது. 2 மணி நேரம் 4 மணி நேரம் தலையில் ஊற வச்சுருவாங்க ஆட்டுப்பாலை தேய்ச்சி தலையில் ஊற வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டே இருப்பாங்க. சாயந்தரம் போனதும் அப்படியே சேக்காய் போட்டு இல்லைன்னா உசில அரப்பை போட்டு தலையை அலசிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு முடி கற்கவும் கற்காது, முடி கொட்டவும் கொட்டாது. முகம் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு வந்தவங்க மாதிரி நமக்கு தெரியாது. அது வந்து மின்ன ஆரம்பிச்சிடும். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிளியோபட்ரா வந்து சொல்லுவாங்க உலக அழகின்னு சொல்லி, அவங்க வந்து ஆட்டுப்பாலில் தான் குளிப்பாங்களாம், கழுதைப்பாலில் தான் குளிப்பாங்களாம். அப்போது உடல் தோலுக்கு வந்து பால் தடவை அழகு கூடும். அப்போது வந்து தலையில் முகத்தில் எல்லாத்துலேயும் வந்து ஆட்டுப்பாலை தேய்ச்சிக்கிட்டா நல்லா மென்மையாக இருக்கும். வறட்டுத்தன்மையாக உள்ள இடத்துல எல்லாத்தையும் அந்த பால் தேய்ச்சோம்னா நிறைய நன்மை தரக்கூடியது. இதெல்லாம் சேர்ந்து முகத்தில் காய் காய்ச்சிருக்கு, அந்த முகம் பூரா கட்டியாக இருக்குது, விஷப்பரு வந்த மாதிரி இருக்குது, அந்த விஷப்பரு வந்த இடம் முழுவதும் பெருசாக இருக்குது, அதை மீண்டும் அழகுபடுத்துறதுக்கும் இல்லை பருக்கள் வந்த இடத்த கிள்ளி அந்த இடம் பள்ளமாக வந்துடும், அந்த பள்ளத்தை மேவுறதுக்கும் இது சிறந்த மருந்து. இது தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்ப்போம். விராலி இலை வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கிறோம்.
வேப்பலை வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கிறோம். கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதோட மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து சேர்த்துக்கணும். இது கூட ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்து 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து ஆட்டுப்பால் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பால் விட்டு அரைச்சி எடுத்ததால் எப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து அப்படியே முகத்தில் முழுவதும் தடவணும். முகம் முழுவதும் தடவி இரவு முழுவதும் விட்டுறணும். இப்படி விட்டுட்டு வந்தோம்னா தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து இன்றைக்கி தான் வந்து நீங்கள் வச்சுருக்க கைபேசியில் படம் எடுத்துக்கிறலாம். தினந்தோறும் முகத்தினுடைய அழகு, அந்த பள்ளங்கள் வந்து சுருங்கிட்டு வரதை பார்க்கலாம். பள்ளங்கள் மேவிட்டு வரும். அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து நல்லாயிட்டே வரும். இது எவ்வளோ நாள்னா உங்கள் முகத்தில் உள்ள பள்ளங்கள் உங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோவும் தெரியாது. சின்னதாக இருந்தால் 1 வாரம் 10 நாளில் சரியாகும். பெருசாக இருந்தால் ஒரு 48 நாள் ஆகும், இல்லைனா 3 மாதம் கூட ஆகும். தினந்தோறும் போகிறதுல தவறே கிடையாது. இதில் என்ன சேர்த்துருக்கோம்? விராலி இலை ஒரு 5 இலை சேர்த்துருக்கோம், வேப்பலை ஒரு 5 இலை சேர்த்துருக்கோம், கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதோட ஒரு 1/2 கிராம் அளவுக்கு மஞ்சள் அரைச்செடுத்த தூள் எடுத்து சேர்த்துருக்கோம், அதோட 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக ஆட்டுப்பால் விட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த அரைச்சி எடுத்த இந்த கூழை வந்து முகத்தில் தடவிட்டு வந்தால் அந்த காய் காய்ச்ச முகம்னு சொல்லுவாங்க. அந்த காய் காய்ச்ச முகம் முழுவதும் மீண்டும் அழகாக வசீகர முகமாக கொண்டு வரும். இந்த வசீகர முகமாக கொண்டு வரதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.